வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th CBSE மேத்தமெட்டிக்ஸ் 5th சாப்டர் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸசைஸில் நம்ம உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ இந்த கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ரைட். இந்த கிளிப்ல என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல, மறுபடியும் ப்ளே பண்றேன். தேவையான இடத்த மட்டும் ப்ளே பண்றேன். இது பாயிண்ட் 1. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எதை கவனிக்கணும்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஜெயமரவிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பைக்கை கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரைட், பார்க்காதவங்களுக்கு புதுசா இருக்கலாம் மேபி, பட் கான்செப்டுக்கு தேவைப்படுங்கிறனால நான் இந்த கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன். கிளியரா? ஸோ இந்த பைக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிஷன் 1. சரியா? இப்போ கண்டிஷன் 2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை நான் கண்டிஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அதாவது நம்ம 3 கண்டிஷன் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரேம் முன்னாடி இருந்தது எனக்கு ஃப்ரேம் 1 வந்து கண்டிஷன் 1. இது என்னோட செகண்ட் ஃப்ரேம், இது என்னோட கண்டிஷன் 2. சரியா? தேர்ட் ஃப்ரேம் போலாம். இது என்னோட கண்டிஷன் 3, தேர்ட் ஃப்ரேம். அப்சர்வ் பண்ணது என்னன்னு நான் தெரியல, கவனிச்சுக்குங்க. டேலை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது ஆக்சுவலா டிஜிட்டல் பல்சர். ஸோ இது வந்து டெய்ல் வந்து டிஜிட்டல் பல்சரோட டெய்லு கிராஸ்ல இருக்கும். லைட் வந்து இப்படி போயிருக்கும். சரியா? நல்லா கவனிச்சுக்குங்க. டிஜிட்டல் பல்சர் இருக்கா? நான் ஒரு ஃப்ரேம் பின்னாடி போறேன். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா இது நான் டிஜிட்டல் பல்சர். கிளியரா? டெய்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரைட். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ரைட், ரெண்டையுமே இமேஜ் எடுத்து போட்டேன். நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுல மட்கார்டு இல்லை, இங்க மட்கார்டு இருக்கு. இதுல சாரி கார்டு இல்ல, இதுல சாரி கார்டு இருக்கு. டெய்ல் வேற, டெக்னிக்கலா பைக்கே வேற. அப்போ எனக்கு இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேமுக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் கண்டினியூஸா இல்லை, கரெக்டா? சீன் கண்டினியூட்டியா இல்லை. ரைட், இதுதான் ஒரு டிஸ்கண்டினியூஸ் சொல்லுவோம். ஸோ கண்டினியூட்டி மிஸ்ஸிங்ல நம்ம படத்துல சொல்றது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா இட் குட் பி மேபி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4. இந்த மாதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் இந்த படத்துக்கு வந்தோம்னா படம் ஃபுல்லாவா பைக் ஒவ்வொரு சீன்லயுமா மாறிக்கிட்டு இருந்துச்சு? இல்ல, இந்த ஒரு சீன்ல மாறுது. மேபி இந்த சீனுக்கு பிஃபோர் எல்லாமே கண்டினியூஸா இருந்திருக்கலாம், இந்த சீனுக்கு அப்புறமும் எல்லாமே மேபி கண்டினியூஸாவே இருந்திருக்கலாம். இந்த சீன்ல ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. அது மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனை கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். அப்படிங்கும்போது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நான் இதை கையே எடுக்காம வரைஞ்சிட்டேன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சிம்பிளா சொன்னா அதுதான் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுங்கிறது. நான் கையே எடுக்காம வரைய முடிகிறது. எப்போ நான் வந்து ஒரு கையை எடுத்து தான் டிரா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வருதா, அதெல்லாம் டிஸ்கண்டினியூஸ். அப்போ கொஸ்டின் கேட்டா எல்லாத்தையும் என்ன இருந்து கிராஃப் வரைஞ்சிட்டா இருக்க முடியும்? ரைட், இப்படி வருது, இந்த இடத்துல வந்து திடீர்னு இங்க இருந்து திருப்பி இப்படி போகுது அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இந்த இடத்துல நான் கை எடுக்கிறேன், இந்த இடம் ஃபுல்லா கண்டினியூஸ், இங்க ஃபுல்லா இந்த இடம் தான் எனக்கு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிளியரா? அப்ப மேத்தமெட்டிக்கலா அதை எப்படி எழுதுறது? அப்ப எனக்கு இந்த இடத்துல அது கண்டினியூஸான கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேல கண்டினியூஸான்னு கேட்டா நான் என்ன பண்றது? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்டா நான் எங்க வரேன்? ரைட், எஃப் ஆஃப் கே. இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் கேன்னு டைரக்டா ஜம்ப் பண்ணி வரும்போது இங்க வரேன். இதான் எனக்கு டைரக்டா எஃப் ஆஃப் கேயோட வேல்யூ. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், இப்போ இந்த சீன்ல எப்படி நம்ம டிஸ்கண்டினியூட்டி பார்த்தோம்? ப்ரீவியஸ் ஃப்ரேமுக்கு இந்த ஃப்ரேமுக்கு இடையில மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே பைக் இருந்துருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்ல போறது இல்லை. ஸோ அப்போ அந்த சீனோட கண்டினியூவேஷன்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திடீர்னு பைக் மாறிடுச்சு. அவங்க அப்பா பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பைக் இருக்கு, பைக்கை தாண்டி அவர் போறாரு, பைக் மாறிடுச்சு. இதனையா மாயமந்திரமா இருக்கு. நம்மளாம் ஒரு பைக் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, அவங்க மட்டும் ஃப்ரேம்லயே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிளியரா? அப்ப எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேர் பண்ணாம என்னால அதை டிஸ்கண்டினியூஸான்னு சொல்ல முடியாது.
ஸோ ப்ரீவியஸ் சீன்ல வேற பைக், இந்த சீன்ல வேற பைக். என்னடா கண்டினியூட்டி மிஸ்டேக்குங்கிறோம், ரைட்? இந்த மாதிரி தான் லியோ மூவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவலுக்கு இந்த மன்சூர் அலிகான் வந்து கௌதம் வாசுதேவன் பேசுற சீன்ல பார்த்தீங்கன்னா சில இடத்துல அவரோட அந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு கோடு இருக்கும் அந்த ட்ரெஸ்ல. சில இடத்துல இந்த கோடு தெரியும், சில இடத்துல இந்த கோடு தெரியாது. அகைன் கண்டினியூட்டி மிஸ்டேக். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கு. அப்ப இந்த கண்டினியூஸ் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் இந்த ஃப்ரேம் நான் எப்படி இருக்கேன், ஜஸ்ட் ஆஃப்டர் இந்த ஃப்ரேம் நான் எப்படி இருக்கேன். நான் ஒரு 4-5 சீனுக்கு பின்னாடி போய் பார்க்க கூடாது, ஃப்ரேம் தான் போகணும். கரெக்டா? ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு ஜஸ்ட் பிஃபோர்ங்கிறது இன்ஃபைனைட்லி மெனி டெசிமலா எழுதிட்டு போகலாம். லெட் அஸ் ஸ்டிக் ஆன் டு 3 டெசிமல். அப்போ 1.999 இதுதான் ஜஸ்ட் பிஃபோர் 2. கிட்டத்தட்ட 2 தான், ஆனா 2 இல்லைங்கிற மாதிரி. அந்த மாதிரி 3 டெசிமல்ல ஜஸ்ட் ஆஃப்டர் 2ங்கிறது 2.001, ரைட்? அந்த இடத்துல இருந்து அப்பந்தான் காலை எடுத்த, அதுதான் அந்த ஜஸ்ட் ஆஃப்டர் 2 அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் 2. கிளியரா? அப்ப எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது எஃப் ஆஃப் கே வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி ரெண்டு விதமா எடுத்துக்கணும், சரியா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கே மைனஸ் கே பிளஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த கே மைனஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் பிஃபோர் கே விட கொஞ்சம் கம்மி, கே மைனஸ். கே பிளஸ் அப்படிங்கிறது கே விட கொஞ்சம் அதிகம். அந்த கொஞ்சம்ங்கிறது டிராஸ்டிக் சேஞ்சா இருந்துடக்கூடாது, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் எடுத்துட்டு வரக்கூடாது. அடுத்த ஃப்ரேமே, கரெக்டா? அந்த அடுத்த ஃப்ரேம்லயே ஒன்னு இருந்தா மட்டும்தான் என்னால கண்டினியூட்டி மிஸ்டேக்னு அதை அடிச்சு ப்ரூஃபா சொல்ல முடியும். கிளியர்? அப்ப இந்த இடத்துல அது கண்டினியூஸா அப்படியான்னு கேட்டா, பிஃபோர் ஃப்ரேம்லையும் ஆஃப்டர் ஃப்ரேம்லையும் ஒரே மாதிரி இருந்தா அது கண்டினியூஸ், ஒரே மாதிரி இல்லைன்னா அது டிஸ்கண்டினியூஸ். அப்ப எனக்கு ஒரு கண்டினியூஸோட கண்டிஷன் என்ன? லிமிட் x tends to k plus f of x should be equal to limit x tends to k minus f of x should be equal to f of k. இந்த மூணு ஈக்குவலா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா இந்த மூணு கண்டிஷன் எக்ஸாக்டா அந்த இடத்துல நான் போய் நிக்கிறதும், அதை விட அதிகமா இருந்து பின்னாடி ரிவர்ஸ்ல வர்றதும், அதை விட கம்மியா இருந்து ஃபார்வர்ட்ல வர்றதும் ஒரே இடத்துல வந்து மீட் ஆச்சுன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நேரா சம் பண்ண கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஒரு டிஸ்கண்டினியூட்டினா என்ன அப்படிங்கிறது இந்த சீனை வச்சு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை வச்சே நம்ம சம்ஸ் ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ் 5.1 தான் ஆரம்பிக்க போறோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல ஆரம்பிக்க போறது இல்லை, 5th சம்ல என்னவோ தான் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சப்பறம் 1, 2, 3 வரலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 5th சம் எடுத்துக்கலாம் நம்ம. சரியா? நம்மளோட 5th சம் எடுத்துக்க போறோம். 5th சம்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். So is the function defined by f or f of x is equal to, இதுக்கு பேர் ஒரு piecewise function. சரியா? இத piecewise function அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிட்டு பிட்டா கண்டிஷன்ல மாறுது. அந்நியன் அம்பியாவும் ரமோவாவும் மாறுற மாதிரி கண்டிஷன் மாறுது. ஸோ நான் இந்த கண்டிஷனை பத்தி பேசுறதுக்காக இந்த சம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மேபி அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அந்நியன் படத்துல விற்கிற 3 கேரக்டரா மாறுவார். கரெக்டா? ரமோ, அம்பி அண்ட் அந்நியன். ஸோ இந்த இது எப்போ நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஒரு அம்பியா இருப்பாரு. சரியா? ஸோ வந்து கொஞ்சம் லவ் மூட் அதிகமாயிடுச்சுன்னா ரமோவா மாறிடுவாரு. கோவமும் நாட்டுக்கு மேல இருக்கிற பற்றும் மேபி அநியாயத்துக்கு மேல இருக்கிற கோவம் அதிகமாகும் போது அந்நியனா மாறிடுவார். அப்போ சில கண்டிஷன்ல அவர் ரமோவா மாறுறாரு, சில கண்டிஷன்ல அந்நியனா மாறுறாரு. ஹீரோயினை கொல்ல போகும்போது மட்டும் அந்நியன்ல இருந்து அம்பி வந்துடுவாரு, இல்லைன்னா ஹீரோயின் செத்து போவாங்களே. பாக்கி எல்லாரையும் கொல்லும் போதெல்லாம் நடக்காது. பட் எனிவே தட் இஸ் வாட் சினிமாட்டிக் லிபர்ட்டி. நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ அவர் படம் ஃபுல்லா அப்படியே அம்பியாவே இருந்துட்டு இருப்பாரு. எப்போ அந்நியனா மாற வாய்ப்பு இருக்கு? ஒரு கோவம் வரும்போது. அப்போ அங்க ஒரு சேஞ்ச் ஓவர் கண்டிஷன் இருக்கு. கரெக்டா? அந்த ஃபங்க்ஷன் ரமோ அம்பியா இருந்து அந்நியனா மாறுறது ஒரு கண்டிஷன்ல தான் நடக்குது. அதே மாதிரி அம்பியா இருந்து ரமோவா மாறுறது ஒரு கண்டிஷன்ல தான் நடக்குது. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு இந்த மாற்றம் நடக்குது. அப்ப அதுதான் டிஸ்கண்டினியூட்டி. இவ்வளவு நேரம் அம்பியா இருந்தவர் திடீர்னு அந்நியனா மாட்டாருங்கிற மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூட்டி அந்த இடத்துல நடக்குது. அந்த டிஸ்கண்டினியூட்டி நடக்குது அப்படிங்கும்போது அந்த சேஞ்ச் ஓவர் பாயிண்ட் நான் வைக்கிற பேரு சேஞ்ச் ஓவர் பாயிண்ட். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இது 3 ஃபங்க்ஷனா இருக்கு. ரமோ, அம்பி அண்ட் அந்நியன். ஸோ இந்த அந்நியன் அம்பில இருந்து எப்போ ரமோவா மாறும்? இந்த எக்ஸ் வந்து -3 அடையும் போது.
சரியா? நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் -3 விட கம்மியா இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு -3ல இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. மேபி ரெமோவா இருக்குங்க. எக்ஸாக்டா -3 ஜஸ்ட் தாண்டின உடனே எக்ஸ் கிரேட்டர் தென் -3 அப்ப -3ல இருந்து ஒரு அடி முன்னாடி ஒரு 0.001 நம்ம 3 டெசிமல் எடுக்கிறனால 001 எடுத்து காலை வச்சுட்டேன் அப்படின்னா அம்பியா மாறிடும். அந்த கோட்டை தாண்டின உடனே அம்பி ஆயாச்சு. கிளியரா? அப்ப எனக்கு ஃபங்க்ஷன் மாறுது. எனக்கு ஒரு டிஸ்கண்டினியூட்டி இந்த இடத்துல கட்டாயம் டிஸ்கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஆனா ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருந்தா இங்கதான் இருக்கும். புரியுதா? ஓகே. ஏன்னா கோவப்படுற எல்லாரும் அம்பியாவும் அந்நியனாவுமா மாறிக்கிட்டு இருக்கோம். நம்மளாவே தான் இருப்போம். எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லைல்ல. ஸோ கோவங்கிறது காமன். சில பேர் அந்நியனா மாறுவாங்க, சில பேர் அம்பியாவே இருப்பாங்க. ரைட்? இட் டிபெண்ட்ஸ். ஐ மீன் அம்பி இந்த சென்ஸ் சில பேருக்கு அவங்க கண்ட்ரோல்லே இருப்பாங்க. இந்த மறக்காது. ரைட்? நான் அந்த மீனிங்ல சொல்றேன். இப்ப நம்ம அவருக்கு அந்நியனா மாறுறதே தெரியாது, நமக்கு தெரியும். அப்ப நம்ம கோவப்பட்டு கத்துறோம்னு அர்த்தமே தவிர நம்ம இன்னொரு பர்சனாலிட்டியா மாறல. நமக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லைங்கிறத தான் இங்க இண்டிகேட் பண்றேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -3ல நான் அம்பியா மாறிடுறேன். அப்புறம் அம்பியாவே இருக்கேன் எப்போ வரைக்கும்? லெஸ் தென் 3 வரைக்கும். எக்ஸாக்ட்லி அட் 3 சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 இந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் பாயிண்ட் தெரியுதா? ஒரே லிமிட், ரெண்டு இடத்துல ஒரே லிமிட். அந்த லிமிட் ஒன்னா இருக்கிற இடத்துல நான் ஃபங்க்ஷன் மாறுது. அப்ப அதுக்கு பேரு சேஞ்ச் ஓவர் பாயிண்ட். டிஸ்கண்டினியூட்டி இருந்தா அந்த சேஞ்ச் ஓவர் பாயிண்ட்ல தான் இருக்கணும். ஸோ நம்ம மறுபடியும் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். ஸோ இங்க ரெண்டு ஃபங்க்ஷனா இருக்கு. எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 1ல அது எக்ஸ் ஆகும், எக்ஸ் கிரேட்டர் தென் 1ல 5 ஆகும் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்னோட கண்டிஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 1. கரெக்டா? ஆல் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் 1 ஆகும், அதுக்கு கம்மியாகவும் இருக்கும்போது நான் எக்ஸ் எக்ஸ் வந்து 5 இருக்கு. எப்போ? ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. 1 விட அதிகமாகி இன்ஃபினிட்டி வரைக்குமே நான் 5 தான் இருக்கேன். சரியா? ரெண்டே கண்டிஷன். இஸ் திஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 கேட்கிறாங்க. சரியா? 3 இடத்துல கேட்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நான் முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். ஏன்னா அங்கே டிஸ்கண்டினியூஷன் இருக்கிறனால அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் கேஸ் 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா எப்படி இருக்கணும்? ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் should be equal to, அதாவது எஃப் ஆஃப் கே. இங்க கே தான் 1 வேல்யூ. கரெக்டா? எக்ஸ் கேயா இருக்கும் போது தானே படிச்சோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் should be equal to லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மூணு ஈக்குவலா இருந்தா அது கண்டினியூஸ். நான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்திருக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல என் ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இதுல இருக்கா, இதுல இருக்கா, ஏபின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு? ஏயா பியா? நல்லா பாருங்க. லெஸ் தென் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 சாட்டிஸ்ஃபை பண்றது ஏ. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ். எஃப் ஆஃப் 1 என்ன? 1. இது என்னோட ஈக்குவேஷன் 1. சரியா? எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்த கண்டிஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ். சரியா? நான் எடுக்கிறது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ். 1 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் போது நம்ம 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1.001 போட மாட்டோம். 1 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது ஃபங்க்ஷன் யாருன்னு பார்க்கணும். கிரேட்டர் தென் 1 இங்க இருக்கு. சரியா? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. இங்க எக்ஸே இல்ல. எக்ஸ் யாரா இருந்தா எனக்கு என்னன்னா ஆன்சர் 5 தான் இருக்க போறேன். இது equation 2. Equation 1 not equal to equation 2. Therefore, the function is discontinuous at x equal to 1. At x equal to 1. இப்போ x equal to 0 க்கு வரும். x equal to 0. Let x equal to 0. f of x என்ன? x equal to 0 f of x. Again அந்த கண்டிஷன் யாருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு? less than 1. அப்ப கட்டாயம் a கண்டிஷன் தான். அப்ப f of x equal to x. f of 0 வந்து 0. இது equation 1. Now limit x tends to 0 plus f of x. இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். 0 பிளஸ்னா 5 0வோட அதிகம் தான், 500 0வோட அதிகம் தான், 5,705,000 0வோட அதிகம் தான்.
நம்ம 0 பிளஸ் அப்படின்னு எழுதும் போது அது 0வோட அதிகம் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஆஃப்டர் 0 நம்ம 3 டெசிமல் எடுத்தா 0.001 அந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். கிளியரா? ஜஸ்ட் ஆஃப்டர் 0. அப்ப அது இன்னும் லெஸ் தென் 1 தானே இருக்கு, ரைட்? ஸோ அப்போ மறுபடியும் எனக்கு இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ விச் இஸ் லிமிட் x tends to 0 பிளஸ் f of x க்கு பதிலா 0 சாரி x கரெக்டா, என்னோட ஃபங்க்ஷன் x தானே. ஸோ f of x க்கு பதிலா x. இப்போ இந்த 0 பிளஸ்ங்கிறனால வேல்யூ 0 தான் போடணும். நம்ம 0 பிளஸ் நாங்க போட போறது இல்ல, 0 இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவல்ங்கிறனால நான் மூணாவது கண்டிஷனை செக் பண்றேன். போன சம்ல நான் ஏன் பண்ணலைன்னா எனக்கு இங்கேயே டிஸ்கண்டினியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஏன் தேவையில்லாம செக் பண்ணணும், கிளியரா? அப்போ லிமிட் x tends to 0 minus f of x. 0 விட கொஞ்சம் கம்மி, இப்போ மைனஸ் 0.001. கிளியரா? ஜஸ்ட் பிஃபோர் 0. அங்கேயும் பாத்தீங்கன்னா எனக்கு அதே ஃபங்க்ஷன் தான், லெஸ் தென் 1 ஃபுல்லாவே ஒரே ஆள் தான், ரைட்? இந்த சில ஆப்ல எல்லாம் ஃபேக் அவங்களே பிளேயர்ஸ் வச்சு காசு அட்டை போடுறாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆப் நான் சொல்ல விரும்பல, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஸோ டோன்ட் கெட் இன்டு தோஸ். நீங்க சின்ன பசங்க இருந்தாலும் கேம்பிளிங் ஆப்குள்ள போய் காசை விட்டுறாதீங்க. ஸோ லிமிட் x tends to 0 minus f of x. f of x க்கு பதிலா again x, which is limit x tends to 0 minus 0 மாறும். இது என்னோட equation 3. So 1 equal to 2 equal to 3 நால it is continuous. Limit x tends to 0 plus f of x limit x tends to 0 minus f of x f of x equal or f of 0 equal, correct? Equal, therefore it is continuous at x equal to 0. சரியா? x equal to 0ல ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது x equal to 2ல கேட்டிருக்காங்க, கிளியரா? x equal to 2க்கு செக் பண்ணுவோம். ஸோ x equal to 2. ஸோ at x equal to 2 f of x என்ன? 5. மறுபடியும் பின்னாடி கொஸ்டினுக்கு போவோம். f of x பாத்தீங்கன்னா x2ங்கிறது greater than 1. 2ங்கிறது என்ன? greater than 1. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன் எடுக்கணும். என்னோட ஃபங்க்ஷன் 5. ஸோ f of x equal to 5. ஸோ f of 2 equal to x போடுறதுக்கு இடம் இருந்தா தானே போட முடியும், அதுவும் பை தான். இது equation 1. Now limit x tends to 0 minus 2 minus 2 plus first plus எடுப்போம் f of x. 2 பிளஸ்னா என்ன அர்த்தம்? 2வை விட கொஞ்சம் அதிகமா, ஆப்வியஸா கிரேட்டர் தென் 1ங்கிறனால அதுவும் 5 தான். ஸோ லிமிட் x tends to 2 plus 5 வரும். நாங்கள் x போடுறதுக்கு இடம் இல்லை, அதனால 5. equation 2. லிமிட் x tends to just before 2 minus f of x. 2வை விட கொஞ்சம் கம்மி, அதுவும் கிரேட்டர் தென் 1 தான். ஸோ 2 minus 5 which is again 5. So f of 2 equal to limit x tends to 2 plus f of x is equal to limit x tends to 2 minus f of x. மூணு ஈக்குவலா இருக்கனால therefore it is continuous at x equal to 2. x equal to 2 அது continuous. இதுதான் first questionக்கான ஆன்சர். ஸோ 6th question எடுத்துக்கலாம். f of x 2x plus 3, 2x minus 3. Find all point of discontinuity. So question number 6ல கண்டினியூட்டியை வந்து டிஸ்கண்டினியூட்டியா டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாலாம் கேட்கல, டிஸ்கண்டினியூட்டியை பத்தி பேச சொல்றாங்க. ஸோ நான் லாஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டிஸ்கண்டினியூட்டி இருந்தா அது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஓவர் பாயிண்ட்ல இருக்கும், கரெக்டா? ஸோ ஏன்னா x equal to 2ல தான் சேஞ்ச் ஓவர் நடக்குது, இருந்தா இந்த சேஞ்ச் ஓவர் பாயிண்ட்ல இருக்கணும். அப்ப நான் 2ல மட்டும் செக் பண்ணா போதும், கிளியரா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? 2ல செக் பண்ண போறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, சரி, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? ஈக்குவல் டு 2ல 2x plus 3. இதான் ஈக்குவல் டு 2, கரெக்டா? 2x plus 3. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இட் இஸ் 2x plus 3. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 into 2 4 plus 3 which is equal to 7. இப்போ நான் வந்து இதுக்கு ப்ரீவியஸ்ல ரைட் ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக் பண்ண அப்பதானே அது கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ். நான் ஏன் ஃபர்ஸ்ட் 2 பிளஸ் போறேன் அப்படின்னா, அகைன் இந்த கொஸ்டின் வந்தோம்னா
2 விட கிரேட்டரா இருக்கும்போது தான் வேற ஃபங்க்ஷன், 2 விட கம்மியா இருக்கும்போது அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ அது கட்டாயம் அதே ஆன்சர் தான் வரும். டிஸ்கண்டினியூஸா இருந்தா கிரேட்டர் தென் 0ல இருக்கணும். ஸோ லிமிட் x டென்ஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் யார் எனக்கு 2x minus 3 greater than 2. Kata 2 plus na greater than 2, so 2x minus 3. So that will be my function, which is 4 minus 3, which is 1. So the equation 2 is equation 1. So 1 not equal to 2, equation 1 not equal to 2. Therefore, the function is discontinuous at x equal to 2. At x equal to 2. இதை தவிர எல்லா பாயிண்ட்ல அது கண்டினியூஸா தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம், கொஸ்டின் நம்பர் 7. அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இங்க 3 ஃபங்க்ஷனா இருக்கு, மாடுலஸ் இருக்கு, சரியா கேர்ஃபுல்லா இருக்கணும். மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 3 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு -3. ஸோ நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 7, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 ஃபார் எக்ஸ் less than equal to -3 minus 2x for x greater than -3 less than 3, then for x greater than equal to 3 ki 6x plus 2. So for x greater than equal to 3 6x plus 2. Okay, 3 condition. So அப்ப எனக்கு இது டிஸ்கண்டினியூஸா இருந்தா 2 இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் இடம் இந்த சேஞ்ச் ஓவர் பாயிண்ட் -3, ரெண்டாவது இடம் இது. ஸோ நான் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3க்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன -3க்கு ஈக்குவல் இங்க இருக்கு, -3க்கு ஈக்குவல் இங்க இருக்கு, பட் எனக்கு அங்க மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இது ஓகே 6x plus 2 for x greater than equal to 3 minus 2x for x greater than -3 less than 3. But x equal to x less than equal to -3 la modulus. இந்த மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? x is always positive. கிளியரா? பட் இங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு எப்பவுமே லிமிட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. சரி, என்னோட லிமிட் -3க்கும் கம்மி, பட் அப்ப x is always negative. x is always negative. அப்ப மாடுலஸ் x எனக்கு எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். மாடுலஸ் xக்கு பதிலா நான் -x போடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் வந்து நெகட்டிவ், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நெகட்டிவ் போட்டிருக்கேன். திஸ் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மாடுலஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா -3 + 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4 போட்டால் -4 + 4 ஆயிரும். ஸோ இது வந்து -x + 3 ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு -3. இன்னும் 2-3 சம் மாடுலஸ் இருக்கு, போட போட அது கிளாரிட்டி கிடைக்கும். 11th படிச்சிருக்கணும், ரைட், படிச்சிருப்பீங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -x + 3, ஏன்னா எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3, ஈக்குவல் டு 3ல -x + 3. அப்போ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சேன்னா -3, எக்ஸ் வந்து -3 தான், வெளியே இருக்க எக்ஸ் வந்து அடிஷனல் மைனஸ் டு ஓவர் கம் மாடுலஸ். இப்போ பாருங்க, இது ஆப்வியஸா +3 மாறிடும், மாடுலஸோட வேலை தானே. ஸோ 6 இது equation 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லிமிட் x tends to -3 plus f of x. So -3 விட கொஞ்சம் அதிகம், ரைட்? x tends to -3 plus f of x. இதுல என்ன வரும் அப்போ? லிமிட் x tends to -3 plus slightly greater than -3 இங்க வந்துரும், which is -2x, which is -2 into x ஓட வேல்யூ -3, which is +6. equation 1 to equalங்கிறனால நான் லிமிட் x tends to -3 minus f of x கண்டுபிடிக்கிறேன், which is actually limit x tends to -3 minus slightly before -3 னா இந்த லிமிட்டுக்குள்ள வந்துரும். again -x plus 3, so it's minus of -3 plus 3 equal to 6, equation 3. so 3 ஃப்ரேம்லயுமே ஈக்குவல். so limit x tends to -3 plus f of x equal to limit x tends to -3 minus f of x equal to f of -3. Therefore, it is continuous at x equal to -3. Condition 1 la continuous. Correct? x equal to -3 la continuous. இதே மாதிரி நான் x equal to 3 ல செக் பண்ணணும். சரியா? ஏன்னா 2 சேஞ்ச் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறனால
நாட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ல செக் பண்றேன். ஸோ மொதல் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 3 இருக்கும்போது என்னோட ஃபங்க்ஷன் இவர் 6x plus 2 equal to 3 இங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு கரெக்டா. அப்ப f of x is equal to 6x plus 2. f of 3 equal to 6 into 3 plus 2 which is 18 plus 2 20. இப்போ நான் அடுத்து யாரை செக் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு கிரேட்டர் தென்ல அதே ஃபங்க்ஷன் தான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3. அப்போ நான் வந்து 3யை விட கம்மி ஜஸ்ட் பிஃபோர் 3 தான் எனக்கு ஃபங்க்ஷன் மாறுது இல்லை. ஸோ நான் அதை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். ஸோ லிமிட் x tends to 3 minus f of x. 3யை விட கொஞ்சம் கம்மி 2.999 கரெக்டா. ஸோ 3யை விட கொஞ்சம் கம்மி ஃபங்க்ஷன் இவர் minus 2x is equal to limit x tends to 3 minus 2x. ஸோ இங்கே 3யை சப்ஸ்டியூட் பண்ணனா minus 2 into 3 which is minus 6. equation 2. equation 1 not equal to equation 2. Therefore, that is valid. Sorry, at 20 not equal to minus 6. Therefore, the function is discontinuous at x equal to 3. So, x equal to minus 3 la continuous ஆதா இருக்கு. But x equal to 3 la discontinuous ஆகுது. Clear? So, இதுதான் வந்து 7th question ஓடுது. So, introduction பார்த்தோம் இந்த வீடியோல. கண்டினியூட்டினா என்ன, டிஸ்கண்டினியூட்டிக்கான காரணம் என்னங்கிறத பார்த்தோம். பார்த்துட்டு we have come to question number 5, 6, 7. ஸோ புரியறதுக்காக ஏன்னா 1, 2, 3, 4 விட 5, 6, 7 கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறனால 5, 6, 7 வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனோடி உங்களை மீட் பண்ணுறேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.